அந்த பொண்ணை நாங்கள் மத்தியானமே கொலை பண்ணிட்டு சுமார் 8 மணி நேரம் கழிச்சு இரவு 11 மணிக்கு தான் சார் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணோம். ஆனால் அதுக்கு இடைப்பட்ட அந்த டைமில் நாங்கள் அந்த டெட் பாடியை அப்படின்னு அந்த நபர் அடுத்து நடந்த விஷயங்களை சொன்னதுமே ஒட்டுமொத்த காவல்துறையுமே அதிர்ச்சிக்குள்ளானாங்க. அப்படி அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்ட அந்த பெண் யாரு, இந்த கொலை எதுக்காக நடந்துச்சு, அந்த நபர் போலீஸ்கிட்ட அப்படி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. கேரளாவோட மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற தூவூர் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 34 வயசான சுஜிதா. இவங்க அந்த ஊர் கிருஷி பவனில், அதாவது வேளாண்மை துறை சார்ந்த அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக வேலை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. இவங்களோட கணவரான ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் மனோஜ் வீட்டில் இருந்து விவசாய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இவங்களுக்கு 2 பசங்கன்னு ரொம்ப அமைதியான ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தோட வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. வேலை செய்கிற இடத்துல சுஜிதாவுக்கு எப்பவுமே ஒரு நல்ல பேர் உண்டு. யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க, தேவையில்லாமல் வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க. ஒரு அமைதியான நபராக தான் எல்லாரும் இவங்கள பார்த்தாங்க. காலையில் 9 மணிக்கு வேலைக்கு கிளம்புனா சாயங்காலம் 6 மணிக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படி தான் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப இயல்பாக போயிட்டு இருந்துச்சு. 2023 ஆகஸ்ட் 11ஆம் தேதி அந்த ஊராட்சி மன்றத்தோட இடைத்தேர்தல் முடிவு வர்ற நாள். அதனால அந்த ஊரே ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் அரசியல் கொடிகள், வண்டிகளோட சத்தம்னு ஊரே திருவிழா மாதிரி இருந்துச்சு. இப்படியான பரபரப்புக்கு மத்தியில தான் சுஜிதா அன்னைக்கும் வேலைக்கு போனாங்க. மணியும் சாயங்காலம் 6 ஆச்சு. ஆனால் சுஜிதா வீட்டுக்கு வரவே இல்லை. சரி, எலெக்ஷன் ரிசல்ட் காரணமாக தேர்தலை சம்மந்தப்பட்டவங்க யாராச்சும் ஆஃபீஸில் கடைசி நேரத்தில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால சுஜிதா ஆஃபீஸில் இருந்து கிளம்ப லேட்டாக இருக்கும் போலன்னு 6:30 மணி வரைக்கும் மனோஜ் வெயிட் பண்ணி பார்த்தாரு. ஆனால் அப்பவும் சுஜிதா வரல. சரி, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அவங்க நம்பருக்கு மனோஜ் கால் பண்ணி பார்த்தாரு. அவங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. உடனடியாக வீட்டில் இருந்த பசங்க கிட்ட சொல்லிட்டு அவர் நேராக சுஜிதா வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸை நோக்கி கிளம்பினாரு. சுஜிதா வேலை செய்கிற ஆஃபீஸ் அவங்க வீட்டில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சு. பெரும்பாலும் அந்த 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஆஃபீஸுக்கு சுஜிதா நடந்தே தான் போயிட்டு வருவாங்க. அதனால மனோஜும் சுஜிதாவோட ஆஃபீஸுக்கு போகும்போது வழியில் அவங்க எதிர்க்க எங்கேயாச்சும் வராங்களான்னு கவனமாக பார்த்துக்கிட்டே போனார். ஆனால் அவங்க வழியில் எங்கேயுமே வரல. ஆஃபீஸுக்கு போய் பார்த்தா அங்கே ஆஃபீஸே பூட்டி இருந்துச்சு. இதுக்கப்புறம் சுஜிதா கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினப்ப தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அவங்க கூட வேலை செய்கிறவங்க சுஜிதா மதியமே உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பிட்டாங்களே அப்படிங்கிற விஷயத்த மனோஜ் கிட்ட சொல்ல, அதை கேட்ட மனோஜுக்கு ஒருவித பயம் வர ஆரம்பிச்சுது. மத்தியானமே ஆஃபீஸை விட்டு கிளம்பின சுஜிதா எங்கே போயிருப்பாங்க, ஏன் அவங்க வீட்டுக்கு வரல, அவங்க நம்பர் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு மனோஜுக்கு பல யோசனைகள் வந்துச்சு. இதுக்கப்புறம் தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருக்கும் கால் பண்ணி சுஜிதா அங்கே வந்தாங்களா அப்படின்னு மனோஜ் விசாரிச்சாரு. ஆனால் அவங்க எல்லாருமே இல்லை, சுஜிதா இங்கே வரல அப்படிங்கிற தகவலை தான் சொன்னாங்க. இதுக்கப்புறம் லேட் பண்ணக்கூடாதுன்னு தன்னோட நண்பர்களை சேர்த்துக்கிட்டு சுஜிதாவை விடிய விடிய அந்த ஊர் முழுக்க தேடி பார்த்தாரு. ஆனால் அதுலேயும் அவங்களுக்கு பலன் கிடைக்கல. அடுத்த நாள் காலையிலேயே மனோஜ் உள்ளூர் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்தாரு. ஒரு சாதாரண பெண் எந்த காரணமும் இல்லாமல் திடீர்னு காணாமல் போனது காவல்துறைக்கும் ஒரு பெரிய மர்மமாக இருந்துச்சு. காவல்துறை முதல்ல சுஜிதா வேலை செஞ்ச அலுவலகத்துக்கு போய் விசாரிச்சதுல அவங்க முதல் நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. சுஜிதா கடைசியாக யாருக்கு ஃபோன் பேசியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்ததுல அவங்க வேலை செய்யக்கூடிய அதே ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருந்த குடும்பஸ்ரீ அப்படிங்கிற மகளிர் சுய உதவி குழு சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக வேலை செய்கிற விஷ்ணு அப்படிங்கிற நபருக்கு ஃபோன் பண்ணி பேசினது தெரிய வந்துச்சு. இந்த விஷ்ணு அப்படிங்கிற நபர் அந்த வேலை மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தோட இளைஞர் காங்கிரஸ் செயலாளராக ஒரு பொறுப்பில் இருந்தார். இதை தொடர்ந்து அந்த விஷ்ணு அழைச்சி போலீஸ் விசாரணை பண்ணதில் அவர், சார், அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு, நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததால் அது சம்மந்தமாக கேட்கறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு இன்னைக்கு காலையில் என் கூட வேலை செய்கிறவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு எந்த தகவலும் தெரியாது அப்படின்னு விஷ்ணு சொன்னார். அவரோட பேச்சில் ஒரு உறுதி இருந்ததால் அவரை அப்படியே விட்டுட்டு போலீஸ் அடுத்த கட்டமாக இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக ஒரு தனிப்படை அமைச்சாங்க. விசாரணையோட ஒரு பகுதியா போலீஸுக்கு சுஜிதாவோட கணவர் மனோஜ் மேலேயே சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை மனோஜ் சுஜிதாவை ஏதாச்சும் பண்ணிட்டு நாடகம் ஆடுறாரா அப்படின்னு அவரையும் ரகசியமா கண்காணிச்சாங்க. இந்த சமயத்துல தான் மனோஜ் போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான தகவலை சொன்னாரு. அதாவது வீட்டில் இருந்த பீரோவில் சுஜிதாவோட தங்க நகைகள் கொஞ்சம் இருந்துச்சு. வழக்கமா அது பீரோ லாக்கர்ல தான் இருக்கும். இப்போ அந்த தங்க நகைகளை காணோம் அப்படின்னு மனோஜ் போலீஸ் கிட்ட சொன்னாரு. இந்த வழக்குல எவ்வளவு முயற்சி பண்ணியும் கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகியும் எந்த ஒரு லீடும் கிடைக்காத நிலையில மனோஜ் சொன்ன இந்த தகவலை போலீஸ் ஒரு முக்கியமான விஷயமா கருதுனாங்க. பீரோவில் இருந்த தங்க நகைகளை காணோம், அதே போல அவங்க காணாம போன சமயத்திலையும் சில தங்க நகைகளை அணிஞ்சிருந்திருக்காங்க.
ஒருவேளை தங்க நகைக்காக சுஜிதாவை யாரும் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களா? வீட்லயும் திருட்டு நடந்த மாதிரி தெரியல. அப்படின்னா அந்த தங்க நகைகளை சுஜிதா தான் எடுத்துட்டு ஊரை விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு பல கோணங்கள்ல போலீஸ் விசாரணையை கொண்டு போனாங்க. ஆனா அந்த ஊர்ல இருந்த எந்த பஸ் ஸ்டாப்புக்குமே அவங்க போகல அப்படிங்கிறது சிசிடிவி காட்சிகள் மூலமா உறுதியாச்சு. ஒன்று அவங்க ஏதாச்சும் கார் மூலமா அந்த ஊரை விட்டு போயிருக்கணும், இல்லைனா கொண்டு செல்லப்பட்டிருக்கணும். இந்த விஷயங்களும் நடக்கலனா அந்த ஊருக்குள்ளேயே தான் அவங்களுக்கு என்னமோ நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கோணத்துல யோசிச்சு பார்த்தா யாரோ ஒருத்தர் அந்த ஊர்லயோ இல்ல அந்த ஊரை சுத்தி பக்கத்து ஊர்கள்ல எங்கேயாச்சும் அந்த நகைகளை அடகு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் கருதுனாங்க. அதன் அடிப்படையில அந்த ஊர்லயும் அந்த ஊரை சுத்தி இருக்கிற நகை அடகு கடைகள் மற்றும் நிதி நிறுவனங்கள்ல சமீபத்துல அடகு வைக்கப்பட்ட தங்க நகைகள் மற்றும் அது சம்பந்தமான தகவல்களை போலீஸ் திரட்ட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அடகு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டுச்சு. அப்போ மனோஜ் என்னென்ன நகைகளை காணோம், அது எவ்வளவு மதிப்புன்னு சொல்லியிருந்தாரோ அதே மதிப்புள்ள நகைகளை மலப்புரத்தில் இருந்த ஒரு நகைக்கடையில் ஒரு குறிப்பிட்ட நபர் அடகு வச்சிருக்கிறது தெரிய வந்துச்சு. அந்த நகைகளை மனோஜ் போய் செக் பண்ணி பார்த்ததுல அது சுஜிதாவோட நகைகள் தான் அவர் உறுதிப்படுத்தினாரு. அந்த தங்க நகைகளை அடகு வச்சது யாருன்னு போலீஸ் செக் பண்ணதுல போலீஸுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த நபர் தான் ஏற்கனவே இந்த வழக்கில் போலீஸால விசாரிக்கப்பட்ட 27 வயது நபரான விஷ்ணு. விஷ்ணு ஒரு அரசியல் கட்சியில மதிப்புமிக்க நபராக இருந்ததால அவர் மேல போலீஸுக்கு எந்த சந்தேகமும் வராம இருந்துச்சு. மேலும் ஓரளவுக்கு அந்த பகுதியில் பிரபலமா இருந்த அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல அவரே சுஜிதாவோட போட்டோவை அப்லோடு பண்ணி இவங்களை காணல, இவங்களை பத்தின தகவல்களை தெரிஞ்சா இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ஒரு போஸ்டும் போட்டிருந்தாரு. இந்த விஷயங்களால போலீஸுக்கு இவர் கண்டிப்பா சுஜிதா காணாம போன விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுச்சு. அதனால தான் 10 நாட்கள் ஆகியும் போலீஸ் விஷ்ணுவை மேற்கொண்டு விசாரிக்காம அப்படியே விட்டுருந்தாங்க. இப்போ இந்த நகை அடகு வச்ச விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் சுஜிதா காணாம போன 10 நாட்களுக்கு பிறகு 2023 ஆகஸ்ட் 21 இரவு காவல்துறை விஷ்ணுவை பிடிச்சு ரகசியமா விசாரணை பண்ணாங்க. அப்பதான் பல அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மைகள் வெளிவந்துச்சு. சுஜிதா மற்றும் விஷ்ணு இவங்க 2 பேருமே வேலை செய்யக்கூடிய அலுவலகங்கள் பக்கத்துல இருந்ததா நண்பர்களா பழகிருக்காங்க. அப்ப விஷ்ணு சில சமயங்கள்ல தனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்க அதுக்கு சுஜிதாவும் அவருக்கு கடன் கொடுத்து அந்த காசை திரும்ப வாங்கிக்கிறது இவங்களுக்குள்ள வழக்கமா இருந்திருக்கு. இந்த சமயத்துல சுஜிதா காணாம போறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி விஷ்ணு தனக்கு ஒரு அவசர தேவை இருக்கு அப்படின்னு சுஜிதாவோட தங்க நகைகளை கேட்டிருக்காரு. தங்க நகைகளை கடனா கொடுக்கறது தன்னோட கணவருக்கு தெரிஞ்சா அவர் கண்டிப்பா இதுக்கு ஓகே சொல்ல மாட்டார்னு தன்னோட கணவருக்கு தெரியாம சுஜிதா விஷ்ணுவுக்கு அந்த தங்க நகைகளை கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படி வாங்கின அந்த தங்க நகைகளை விஷ்ணு நீண்ட நாட்களா தராம இழுத்தடிச்சிருக்காரு. இதனால சுஜிதா திரும்ப விஷ்ணு கிட்ட அந்த தங்க நகைகளை கேட்டு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. பணத்தை பெரட்ட முடியாம இருக்க இன்னொரு பக்கம் சுஜிதா கொடுத்த அழுத்தம் விஷ்ணுவுக்கு ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணுச்சு. அப்பதான் விஷ்ணு அந்த மோசமான முடிவை எடுத்தாரு. ஆகஸ்ட் 11 தேர்தல் முடிவுகளால ஊரே பரபரப்பா இருந்த சமயத்துல விஷ்ணு சுஜிதாவுக்கு கால் பண்ணி உங்களோட தங்க நகைகள் ரெடி ஆயிடுச்சு, என்னோட வீட்டுக்கு வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சுஜிதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. இவங்களோட இந்த காசு விஷயங்கள் ரகசியமா இருந்ததால சுஜிதாவும் தான் வேலை செய்யக்கூடிய ஆபீஸ்ல உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஆஃப் டே லீவ் வாங்கிட்டு கிளம்பியிருக்காங்க. சுஜிதா அந்த வீட்டுக்கு போனப்போ அங்க விஷ்ணு மட்டும் தனியா இல்லை. அவரோட தம்பிகளான வைஷாக் மற்றும் விவேக் அப்புறம் அவரோட நண்பரான ஷிகான் அப்படின்னு மொத்தமாக 4 பேர் அங்கே இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த சுஜிதாவை விஷ்ணு சேர்ல உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போதே அங்கே இருந்த இளைஞர்களில் ஒருத்தர் வீட்டோட கதவை உள்பக்கமாக தாழ்பால் போட்டாரு. ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு உணர்ந்த சுஜிதா உடனே அங்கே இருந்து கிளம்பி போக முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த 4 பேருமே சுஜிதாவை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் சுஜிதாவை அவங்க 4 பேரும் சேர்ந்து கீழே தள்ளி ஒரு பிளாஸ்டிக் கயிறால அவங்க கழுத்தை சுத்தி இருக்குனாங்க. ஒரு பக்கம் விஷ்ணுவும் இன்னொரு பக்கம் மற்றவங்களும் அந்த கைத்தை முழு பலத்தோட இழுக்க சுஜிதாவோட மூச்சு மெல்ல மெல்ல அடங்குச்சு. ஆனா அந்த கொலைகாரங்க அதோட விடலை. சுஜிதா நிஜமாவே இறந்துட்டாங்களான்னு உறுதி செய்ய அந்த வீட்டில் இருந்த கொக்கியில கைத்தை கட்டி சுஜிதாவை தூக்குல தொங்க விட்டாங்க. சுஜிதா இறந்துட்டாங்கன்னு உறுதியானதுக்கு அப்புறம் அவங்க உடல் கீழே இறக்கப்பட்டு அந்த வீட்டில் இருந்த ஒரு கட்டிலுக்கடியில அவங்களோட உடல் மறைச்சு வைக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் விஷ்ணு தனக்கு எதுவும் தெரியாத மாதிரி தேர்தல் முடிவு சம்பந்தமான வேலைகளை பார்க்கறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி போனாரு. அப்படி போகும்போது அவரோட 20 வயது நண்பரான ஷிகானும் விஷ்ணு கூடவே கிளம்பி போனாரு. சுஜிதா கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களோட உடல் அந்த வீட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் கொலை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் விஷ்ணுவும் ஷிகானும் அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா அங்கே நடந்த இன்னொரு விஷயம்தான் பின்னாட்களில் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்து எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அந்த விஷயம் என்னங்கிறத இந்த வீடியோவோட வரக்கூடிய பகுதிகளில் தொடர்ச்சியாக சொல்கிறேன்.
சுஜிதா கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அன்னைக்கு இரவு 11 மணி அளவுல ஊரே அடங்கினதுக்கு அப்புறமா 4 பேரும் சேர்ந்து சுஜிதாவோட உடலை அவங்களோட வீட்டுக்கு பின்பக்கம் இருந்த இடத்துக்கு தூக்கிட்டு போனாங்க. இவங்களோட இந்த செயல்களுக்கு உதவியா விஷ்ணுவோட 67 வயது அப்பாவான குஞ்சுன்னியும் கூட்டு சேர்ந்தாரு. அந்த வீட்டில் செப்டிக் டேங்க் கட்ட போகிறோம் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி சில நாட்களுக்கு முன்னாடி ஏற்கனவே தோண்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு குழியில் சுஜிதாவோட உடல் போடப்பட்டு புதைக்கப்பட்டுச்சு. புதைக்கப்பட்ட இடம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு மேலே மணல் மூட்டைகள் மற்றும் செங்கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டுச்சு. இந்த அதிர்ச்சிகரமான விஷயங்களை விஷ்ணு போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா விஷ்ணுவோட வீட்டுக்கு பின்பக்கம் இருந்து புதைக்கப்பட்ட சுஜிதாவோட சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுச்சு. இதுக்கு அடுத்த நாளான ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த சம்பவத்தோட முதன்மை குற்றவாளியான 27 வயதான விஷ்ணு, 21 வயதான வைசாக், 20 வயதான விவேக், 20 வயதான ஷிகான் மற்றும் 67 வயதான குஞ்சுன்னி அப்படின்னு மொத்தம் 5 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டாங்க. இவங்க கிட்ட போலீஸ் பண்ண தீவிர விசாரணையில தான் இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. அதாவது சுஜிதா கொலை செய்யப்பட்டு விஷ்ணுவும் ஷிகானும் அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் இருந்த விவேக் மற்றும் வைசாக் ஒரு அருவருப்பான செயலை செஞ்சாங்க. குரூர மனப்பான்மை கொண்ட அந்த 2 பேருமே இறந்து போன சுஜிதாவோட உடலை அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க கிட்ட பண்ண விசாரணை மூலமா தெரிய வந்துச்சு. இவங்க எல்லார்கிட்டையும் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா கொலை, குற்றச்சதி, சாட்சியங்களை அழித்தல், கூட்டு நோக்கம், சடலத்தை அவமதித்தல், கொள்ளை அப்படின்னு பல சட்டப்பிரிவுகளின் கீழே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. மஞ்சேரி கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் தொடங்கின இந்த வழக்கில் போலீஸ் 400 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணாங்க. இந்த வழக்கு இன்னமும் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. விஷ்ணு அடகு வச்ச நகைகள், சுஜிதாவோட சடலத்தில் செய்யப்பட்ட மரபணு சோதனை, சுஜிதா மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களோட செல்போன் டவர் டீடைல்ஸ் அப்படின்னு சுஜிதாவை கொலை பண்ணவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாம் உறுதியாக இருந்ததால கைது செய்யப்பட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் இவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்படாம இந்த வழக்கு ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. வேற ஒருத்தவங்களோட உழைப்பை சுரண்டி சாப்பிட்டது மட்டும் இல்லாம உதவி பண்ணவங்களையே கொலை பண்ண இந்த விஷ்ணு மாதிரியான ஆட்கள் நம்ம சமூகத்துல நம்ம கூடவே கலந்து தான் இருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்களை கண்டறிஞ்சு உங்ககிட்ட இருந்து தள்ளியே வைங்க. அதே போல குடும்பத்துக்கு தெரியாம பெரிய பெரிய விஷயங்களை ரகசியமா பண்ணா அது நமக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த மலப்புரம் சுஜிதா கொலை சம்பவம் நமக்கு ஒரு உதாரணம். கேரளாவோட மலப்புரத்தில் நடந்த இந்த கொலையில விஷ்ணு மாதிரியான செஞ்ச உதவியையே மறந்து துரோகம் பண்ற நபர்களை நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்சிருந்தா அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் தான் இதே மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கு மோட்டிவா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.